மக்கள் மத்தியில் பல மாதங்களாக பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளை உருவாக்கிட்டு கடைசியாக இப்போ சாம்சங் அவங்களோட சாம்சங் M10ஐயும் M20யும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த சாம்சங் M20யோட டாப் 5 ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஃபீச்சர்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். இந்த சாம்சங் கேலக்ஸி M20ல நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 5000 mAh பேட்டரி. சாம்சங் இதுக்கு முன்னாடி பெரிய அளவான பேட்டரியெல்லாம் கொடுத்தனாலும் அவங்களுக்கு அது ரொம்ப நல்லா போகலன்னு தான் சொல்லணும். நான் எந்த ஃபோனை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சாம்சங் கேலக்ஸி நோட் 7 கிட்டத்தட்ட இந்த சாம்சங் கேலக்ஸி நோட் 7ல எல்லா யூனிட்டுமே வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல அதோட பேட்டரி தான் அந்த வெடிச்சதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5000 mAh பேட்டரியை ரொம்ப அருமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு ஃபோனோட பேட்டரி பேக்கப்பை அதோட mAh வச்சு மட்டுமே நம்மளால் முடிவு பண்ண முடியாது. இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன்ஸ். என்னதான் பெரிய பேட்டரி கொடுத்துருந்தா கூட சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன்ஸ் அவங்க ஒழுங்காக பண்ணலைன்னா அது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன்ஸும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேயும் ஒரு பெரிய ரோலை இதில் ப்ளே பண்ண போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வெறும் TFT டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த TFT டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பவர் தான் கன்சியூம் பண்ணும். இதனால் இந்த ஃபோனில் 2 நாள் வரைக்கும் குறையாமல் பேட்டரி பேக்கப் இருக்கும். ஸோ சாம்சங் உண்மையிலேயே இந்த பேட்டரி விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6.3 inches Full HD Plus டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன வாட்டர் ட்ராப் நாட்சோட கொடுத்துருக்காங்க. அண்ட் பெசல்ஸும் ரொம்ப சின்னதாக இருக்குது. சாம்சங் முதல்ல ஒரு நாட்ச் இருக்கிற ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொன்னதும் எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஆப்பிள் நாட்ச் கொண்டு வந்திருந்த நேரம் இந்த சாம்சங் பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப ஓட்டியிருந்தாங்க. ஆனால் இப்போ இவங்களே நாட்ச் கொண்டு வராங்க. ஸோ அந்த நாட்சுங்கிறத மறைக்கிறதுக்காக இவங்க இந்த டிஸ்பிளேக்கு இன்ஃபினிட்டி V டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் அது நாட்ச் தானே. என்னதான் இந்த டிஸ்பிளே நான் ஒரு ஃபீச்சராக சொன்னால் கூட இதில் ஒரு TFT டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. TFT டிஸ்பிளேனா என்னன்னு பார்த்தீங்கன்னா தின் ஃபிலமெண்ட் டிரான்சிஸ்டர் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளே தயாரிச்சுட்டு இருந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் இவங்க ப்ரொடியூஸ் பண்ண டிஸ்பிளே. 2019 ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஒரு ஃபோன் இந்த TFT டிஸ்பிளேயோட வருதுன்னு சொன்னால் அது ரொம்ப மோசமான விஷயம். ஸோ சாம்சங் ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு IPS LCD பேனல் கொடுத்துருந்தாலே இது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் சில ஃபாரின் டெக் யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் கேலக்ஸி M20ல Full HD Plus டிஸ்பிளே கொடுத்தது பெரிய விஷயமா பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அது iPhone XR கூட கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் iPhone XRல பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் ரெட்டினா IPS LCD பேனல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவங்க ஒரு TFT டிஸ்பிளே கொடுத்துக்கிட்டு அது கூட எல்லாம் கம்பேர் பண்ணிருக்காங்க. ஸோ சாம்சங் இந்த மாதிரி 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஒரு ஃபோனில் ஒரு TFT டிஸ்பிளே கொடுத்தது உண்மையிலேயே ஒரு மோசமான விஷயம் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். இவங்க இந்த சாம்சங் கேலக்ஸி M20க்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு USB Type-C போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற மற்ற ஃபோன்ஸ்லேருந்து இந்த ஃபோனை தனியாக எடுத்து காட்டுறது இந்த ஒரு விஷயம் தான் USB Type-C போர்ட். உண்மையிலே இந்த USB Type-C போர்ட்டை கொடுத்ததுக்கு சாம்சங்கை பாராட்டி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ்லேயே ஃபாஸ்ட் சார்ஜர் வர கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் கொடுக்குற மாதிரிப்பட்ட அதே 15 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கை இந்த ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா. இதில் டியூல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு 13 MP பிரைமரி கேமராவும் ஒரு 5 MP ஒயிட் ஆங்கிள் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட் ஆங்கிள் கேமரா கொடுக்குறாங்கன்னு சொன்னதும் நானும் முதல்ல ஆச்சரியப்பட்டேன். அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் இந்த கேமரா குவாலிட்டி எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. கலர் ரிப்ரொடக்ஷன், ஷார்ப்னஸ், டைனமிக் ரேஞ்ச் எதுவுமே சரியில்லைன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் போர்ட்ரேட் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் பொதுவாக போர்ட்ரேட்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு 5000 ரூபாய்க்கு இருக்கிற ஃபோனை இதோட அருமையான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும்னு தான் சொல்லணும். ஸோ சாம்சங் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹைப் பண்ணாங்க. ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்குறோம், 13 MP கேமரா கொடுத்துருக்குறோன்னு. ஸோ எதுக்காக இப்படி ஒரு கேமரா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் ரொம்ப நல்லா தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா Exynos 7904ங்கிற ஒரு புதிய ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு Snapdragon 632 அளவுக்கு கூட பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத ஒரு சிப்செட்டை கொடுத்துட்டு இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபோனுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் PUBG எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக விளாடலான்னு சொன்னாங்க. ஆனால் PUBG கேம் பிளே நான் நிறைய பார்த்தேன். நார்மலான மூவ்மெண்ட் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கார் அல்லது பைக்கில் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் பண்ணுறப்போ நிறைய லேக்ஸ் அண்ட் ஸ்லட்டரிங் இருக்குது. அவங்க அட்லீஸ்ட் ஒரு Snapdragon சிப்செட் வச்சாவது லான்ச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் சாம்சங் அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸில் Snapdragon சிப்செட் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு குவாட் கேமரா வச்சு சாம்சங் கேலக்ஸி A9 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் கூட Snapdragon 660 யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் Snapdragon 660 இல்லாமல் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு Snapdragon 636 அல்லது Snapdragon 632 கொடுத்துருந்தா கூட ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த சாம்சங் கேலக்ஸி M20 வாங்கலாமா வாங்க வேணாமான்னு கேட்டிங்கன்னா நான் வாங்க வேணான்னு தான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் சாம்சங்கோட ஒரு தீவிர ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு ஏதாவது சாம்சங் ஃபோன் எடுக்கிறதுக்கு பிளான் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சாம்சங் கேலக்ஸி M20 வாங்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சாம்சங் அவங்களோட J7 அந்த மாதிரிப்பட்ட சீரிஸில் லான்ச் பண்ணிட்டு இருந்ததை விட இங்கே ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க.
இருந்தாலும் நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சாம்சங் கேலக்ஸி M30 வேறு கூடிய விரைவில் வரப்போகுது. அண்ட் அதில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் அதுக்காக தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். அதுலேயும் இது மாதிரி ஏதாவது தேவையில்லாத காம்ப்ரமைசஸ் எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம இங்கிலீஷ் சேனலையும் செக் பண்ணுங்கள். Until next time, I'm Maxwell. Goodbye.